அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நட்புடன் நடராஜன். ஒரு விவசாயி தன் வயலுக்கு போகிறாரு. காற்று பலமாக அடித்து பயிரெலாம் சாஞ்சு போயிருக்கு. உடனே இவர் கடவுளில் வேண்டுறாரு. உடனே கடவுள் இவர் முன்னாடி தோன்றுறாரு. கடவுள்கிட்ட இவர் ஒரு வரம் கேட்குறாரு. காற்று எப்போ அடிக்கணும், மழை எப்போ பெய்யணும், வெயில் எவ்வளோ அடிக்கணுங்கிறதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணுனா எங்கள் பயிர் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீயே முடிவு பண்ணுறதுனால தான் எங்களால் நல்லா இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கடவுள் அந்த வரத்தை அவர்கிட்ட கொடுத்துறாரு. சரி, உனக்கு நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிடுறாரு. உடனே விவசாயி அடுத்த பீரியடில் போய் விதைக்கிறாரு. மழை பெய்யணுன்றாரு. மழை பெய்யுது. போதும் நின்றுக்கோன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காற்று அடிக்கிறப்ப காற்று பலமாக அடிக்க வேணாம், போதுமான காற்று அடித்தா போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பயிர் அப்படியே இருக்குது. வெயிலும் அதுக்கேற்ற மாதிரி வெயில் அடிக்க சொல்கிறாரு. இது எல்லாமே இவரோட கண்ட்ரோலில் வந்துடுச்சு. இவர் பண்ணிகிட்டே இருக்காரு. பயிர் கதிர் வரப்போகுது. கதிர் பார்த்தா ரொம்ப சின்னதாக சின்னதாக வந்துட்டுருக்கு. அப்போ உடனே விவசாயி திரும்பி கடவுளை கூப்பிட்றாரு. எல்லாத்தையும் என்னிட்ட கொடுத்துட்டு பழி வாங்கிட்ட, எனக்கு நெல்மணியே இல்லாமல் ஆக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடவுள் தோன்றி, நீ கேட்ட எல்லாமே நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன், அப்புறம் எப்படி நீ என் மேலே பழிய போடுற அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் எப்படி நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், அது ஏன் நெல் சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு விவசாயி கேட்குறாரு. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, அதாவது வெயில்ங்கிறது நல்லா காயணும். நல்லா காயிறப்ப தான் அதில் இருக்கிற வேர் நீரை தேடி கீழே போகும். அப்போ வேர் எவ்வளோ தூரம் கீழே போகுதோ அதை பொறுத்து தான் பயிர் பலமாக இருக்கும். காற்று அதிகமாக அடிக்கிறப்ப தான் பயிர் ஆடும். அப்போ வேருக்கு சரியான ஆக்சிஜன் போகும், பயிர் நல்லா இருக்கும். ஸோ அது நல்ல பலத்தையும் பலமான காற்றையும் வறண்ட பிரதேசத்தையும் தாங்கும் போது தான் வேர் கீழே போகும். வேர் எவ்வளோ தூரம் கீழே போகுதோ அப்போ தான் பயிர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அப்போ தான் நெல்மணி நல்லா இருக்கும்னு கடவுள் சொல்கிறார். உடனே இந்த விவசாயி புரிஞ்சுக்கிட்டு, மன்னிச்சுக்கோங்க, இந்த வரனை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டார். இந்த கதையோட சாராம்சம் என்னென்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது குழந்தைங்களை வளர்க்கும் போது கூடவே கூட்டிகிட்டு போய் வளர்க்குறது சிறந்த பெற்றோர் இல்லை. அதாவது குழந்தைங்களை வளர விட்டு நம்ம கூடவே இருந்து பார்த்துக்கிறோம்ல, அதுதான் சிறந்த பெற்றோர்னு சொல்கிறது. இப்போ பசங்க 25 வயசு வரைக்கும் தான் போன் வளரும். அதுக்கப்புறம் வளர்ச்சி நின்று போயிடும். அப்போ அந்த போன் வளர்கிற பருவத்தில் அவன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறான், எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறான்னா அதை பொறுத்து தான் அவனுடைய மனநிலையும் பிரெயின் ஆக்டிவிட்டியும் நல்லா இருக்கும். அதனால் பசங்களை சின்ன வயசுலேயே விளையாட விடுங்க, நல்லா விளையாட விடுங்க. அவங்க டயர்டாகும், கீழே விழுறான், உருட்டும், ரத்தம் வருதா வரட்டும், ரத்தத்தை பார்த்தா அவன் பயப்படுறானா மயக்கம் வர்றானா பார்க்கலாம். உங்கள் கண்ணு முன்னாடியே இதெல்லாம் நடக்கிறப்ப அவன் தனியாக இருக்கிறப்ப அவனால் கான்ஃபிடெண்ட்டாக வாழ முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவமனையிலையும் வாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டுருக்காங்க. இதுக்கு காரணம் குழந்தைங்க வெளியில் போகாமல் வெயிலில் விளையாடாமல் வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறது ஒரு ரீசன். சரியான ஃபுட்டு வீட்டிலேருந்து கொடுக்காம வெளியிலேருந்து சாப்பாட்டு போட்டு கொடுக்கறது ஒரு காரணம். பசங்களாக விளையாட விட்டுட்டு பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளேயே வளர்க்காதீங்க. நன்றி, வணக்கம்.